தேர்தலை மையப்படுத்தாமல் நிறைவடைந்த பணிகளை மற்றும் தேவை கருதி பயன்பாட்டிற்கு கொண்டு வருகிறோம் என்று அமைச்சர் சேகர் பாபு தெரிவித்துள்ளார். சென்னை புளியந்தோப்பு டாக்டர் அம்பேத்கர் சாலையில் பெருநகர சென்னை மாநகராட்சி சார்பில் கட்டப்பட்டு வரும் ஆடுதொட்டி கட்டப்பட்டு வருகிறது. அண்ணாப்பிள்ளை தெருவில் கட்டப்பட்டு வரும் இரத்த சுத்திகரிப்பு நிலையம், மறுவாழ்வு மையம், அடுக்குமாடி குடியிருப்புகள் உள்ளிட்ட கட்டுமான பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இந்த பணிகளை பெருநகர வளர்ச்சி குழும தலைவர் அமைச்சர் சேகர் பாபு, மேயர் பிரியா ஆகியோர் நேரில் ஆய்வு செய்தனர். இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய மேயர் பிரியா, ஆடுதொட்டி பணிகள் 80% நிறைவடைந்து விட்டதாக கூறினார். பெருநகர சென்னை மாநகராட்சிக்குட்பட்டு புளியாந்தோப்பு பகுதியில் மண்டலம் 6க்குட்பட்டு சென்னையிலே மிகப்பெரிய ஆட்டிறைச்சி கூடமாக இருக்கக்கூடிய ஸ்லாட்டர் ஹவுஸை நவீனப்படுத்தும் வகையில் பெருநகர சென்னை மாநகராட்சி சார்பாகவும் பெருநகர வளர்ச்சித்துறை சார்பாகவும் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு துரிதமாக பணிகள் நடைபெற்று வருகிறது. இந்த மாட்டிறைச்சி கூடம் கிட்டத்தட்ட 100 ஆண்டுகள் 150 ஆண்டுகள் பழமை வாய்ந்தது. சென்னையில் இருக்கக்கூடிய அனைத்து பகுதி மக்களுமே அதிகமாக மாட்டிறைச்சி வாங்கக்கூடிய இடம் இதுவாக இருக்கிறது. இந்த பணிகள் துரிதமாக முடிந்து விரைவில் பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்படும் என்று தெரிவித்துக் கொள்கிறேன். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் சேகர் பாபு, மக்களுக்கு எது அவசியமோ அந்த பணிகள் நிறைவு பெற்றதும் அவற்றை திறந்து வைத்து பயன்பாட்டுக்கு கொண்டு வருகிறோம். இவை தேர்தலுக்காக அல்ல, மக்களின் தேவைக்காக செயல்படுத்தப்படுகிறது என குறிப்பிட்டார். வருகிற 8ஆம் தேதி சென்னையில் முடிவுற்ற 10 பணிகளை துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் திறந்து வைக்க உள்ளதாகவும் தெரிவித்தார். சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமம், சென்னை பெருநகர மாநகராட்சி இவைகளின் சார்பில் நேற்று மாத்திரம் 15 பணிகளை முதலமைச்சர் அவர்கள் மக்கள் பயன்பாட்டுக்கு அளித்திருக்கின்றார்கள். வருகின்ற 8ஆம் தேதி மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்கள் ஒரு 10 பணிகளை துவக்கி வைக்க உள்ளார்கள். அதில் பெருநகர மாநகராட்சி பணிகள் 4, சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமத்தின் பணிகள் 6 என்று 10 பணிகளை 8ஆம் தேதி துவக்கி வைக்க இருக்கின்றார். தேர்தலுக்கு முன்பாக துவக்குவது என்பது ஒரு புறம் என்றாலும், தேர்தலை மையப்படுத்தாமல் மக்கள் பயன்பாட்டிற்கு எவையெல்லாம் மிக முக்கியத்துவம் வாய்ந்ததோ, அவசியம் என்று கருதுகிறோமோ அவைகளை திறப்பு விழா என்ற போர்வையில் அல்லாமல் மக்கள் பயன்பாட்டிற்கு அந்த பணிகள் முடித்தவுடன் மக்கள் பயன்பாட்டிற்கு அர்ப்பணிக்க வேண்டும் என்று மாண்புமிகு முதல்வர் அவர்கள் உத்தரவிட்டிருக்கின்றார். அந்த வகையில் தற்போது நாம் நின்று கொண்டிருக்கின்ற இந்த மாட்டிறைச்சி கூடம் கூட பணிகள் நிறைவடைந்தவுடன் மக்கள் பயன்பாட்டிற்கு ஒப்படைக்கப்படும். திறப்பு விழாவிற்காக நிச்சயமாக காத்துக் கொண்டிருக்க மாட்டோம்.